Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹிந்தில வந்து கிட் 4ல प्रयोजन मूलक हिंदीல ஃபர்ஸ்ட் லெசன் हिंदी की प्रयुक्तियां और कार्यालय हिंदी அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிட்ல எல்லாமே போட்டுருக்கோம் இல்லையா. கிட் 1ல ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அது ஃபுல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ கிட் 4ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கோ த்ரூ மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி எக்ஸாம் பிஃபோர் ரிவிஷனுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஹிந்தி கி பிரயுக்தியா ஒரு காரியாலய ஹிந்தி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நாம் அலுவலகங்களில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து அந்த காரியாலய ஹிந்தி அப்படின்றது. அங்கே யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் வந்து அது என்ன எது சம்பந்தமாக இருக்குது, அங்கே யூஸ் பண்ணுற விதம் வந்து எந்த மாதிரியான மாறுபாடுகள் கொண்டிருக்கு, என்ன சிறப்பியல்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதனுடைய பிரயுக்தி சங்கல்பனா அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வரையறுப்பதற்கான பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அதனுடைய கொள்கைகள் வேறுபாடுகள் அதனுடைய ஒற்றுமை அந்த பேஸ் பண்ணி இப்போது இந்த பிரயோஜன் மூலக் ஹிந்தி காரியாலய ஹிந்தி பிரயோஜன் மூலக் ஹிந்தி. ஸோ இந்த லாங்குவேஜ் இந்த இதுக்கு வரையறைக்கு எந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது, அதனுடைய பயன்பாட்டு முறை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போது சமூகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லாங்குவேஜ்க்குமே வந்து விதவிதமான வேறுபாடுகள் இருந்த போதிலும் பாரிபாஷிக் கர்னே கேலியே பாரிபாஷிக் அப்படின்னா அதை வரையறை செய்வதற்கு வந்து நிறைய வழிமுறைகள் அந்த சங்கல்பனா அப்படின்னா நிறைய வரைமுறைகள் வழிமுறைகள் அதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா. அந்த பயன்பாட்டு முறை அதனுடைய கருத்தியல் வேறுபாடு அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அந்த வழிமுறைகளில் வந்து பிரயுக்தி அப்படின்றது ஒரு முறை, ஓகேவா, ஒரு வழிமுறை. ஸோ அதனுடைய அடிப்படையில் வெவ்வேறு விதமான இடங்கள்லையும் சந்தர்ப்பங்களையும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜை வந்து விஸ்லேஷன் கரே பகுப்பாய்வு செய்யும் போது ஒரு லாங்குவேஜினுடைய உபயோகம் அப்படின்றது சந்தர்ப்பங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்றது வெவ்வேறு விதமாக இருக்கும் இல்லையா. இப்போ சப்போஸ் நம்ம பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு விதமாக இருக்கும். நம்ம நார்மலாக பேசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ பேங்க்ல அலுவலகங்கள் அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அந்த லாங்குவேஜ் உபயோகம் அப்படின்றது இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, காலேஜில் ஸ்கூலில் ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்போது நம்மளுடைய குடும்பங்கள்கிட்ட அப்பனே பரிவா நம்மளுடைய குடும்பங்கள் அப்புறம் வெளியே போகும்போதுன்னு ஒவ்வொரு விதத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம பேசுவோம். ஸோ காரிய சேத்திரமே பிரயுக்து ஹோனே வாலே பாஷாக்கே காரிய சேத்திர அலுவலகங்களில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ்க்கு தான் வந்து அதில் வந்து பிரயுக்தி அப்படின்றது ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹிந்திக்கு குச்சு பிரயுக்தியா ஹிந்தியில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிரயுக்தியா ஒரு சில அந்த ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து சாகித்ய ஹிந்தி, வைஞானிக் ஹிந்தி, கானூனி ஹிந்தி, காரியாலய ஹிந்தி, வாணிஜ்ய ஹிந்தி, पत्रकारिता एवं जनसंचार माध्यम की हिंदी, व्यवसायिक हिंदी, கேல்கூத் அப்படின்னு நிறைய விதங்கள்ல இருக்குது. அதாவது இலக்கியத்துக்கு ஒரு மாதிரி, அறிவியல் சம்பந்தமாக, கலைத்துறை, அப்புறம் அரசு, வேற என்ன இருக்குது, பத்திரிகைகளில் யூஸ் பண்ணக்கூடியது, அப்புறம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி ஒவ்வொரு விதங்கள்லையும் ஒவ்வொரு விதமான அந்த பாஷாவினுடைய வரையறை அப்படின்றது இருக்குது, அதனுடைய வேறுபாடுகள். இப்போ இந்த பிரயுக்தி அப்படின்றதுல வந்து 3 விதமாக இருக்கு, ஓகேவா, அதனுடைய பிரிவுகள் வர்க்கீகிருத். அப்போ அதுல வந்து பிரயுக்தி சேத்ர, பிரயுக்தி கா பிரகார், பிரயுக்தி கி ஷைலி. இப்போ பிரயுக்தி சேத்ர அப்படின்றது வந்து அந்த சேத்ர அப்படின்னா தெரியும்ல அந்த பகுதி எந்த இடம் அப்படின்றத பொறுத்து அது வந்து மாறுபடும். ஸோ இது வந்து 2 விதமாக இருக்கு. ஒன்று வந்து தக்னீக்கி, இன்னொன்று வந்து கைர் தக்னீக்கி, தொழில்நுட்பம் சார்ந்தது, இன்னொன்று வந்து தொழில்நுட்பம் சாராத இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான வேறுபாடுகளோட உபயோகப்படுத்தப்படுறது வந்து பிரயுக்தி சேத்ர. அடுத்து பிரயுக்தி கா பிரகார், அதனுடைய பிரகார் செயல் அப்படிங்கும்போது அதனுடைய இது வந்து 2 வகையாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா லிக்கித் அப்புறம் மௌகிக். லிக்கித்னா தெரியும் எழுதக்கூடியது, மௌகிக் அப்படின்னா நம்ம பேச்சு மொழியில் யூஸ் பண்ணக்கூடியது. லிக்கித் அப்படின்னா நாம் வந்து ஃபஸ்ட்டு லிக்கித் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னா சாகித்ய ஹிந்தி, சாகித்யம் இலக்கியங்களில் யூஸ் பண்ணக்கூடியது, காரியாலய எகெயின் இந்த காரியாலயில் யூஸ் பண்ணக்கூடியது அலுவலகங்களில், அப்புறம் சமாச்சார் பத்திரிகைகளில் யூஸ் பண்ணக்கூடியது, அதெல்லாம் வந்து லிக்கித், ஓகேவா. இதே வந்து மௌகிக் அப்படிங்கும்போது ரேடியோ, தூர்தர்ஷன் இந்த மாதிரி இதில் எல்லாம் பேசக்கூடியது வந்து மௌகிக். நம்ம வந்து எழுத்து மொழி
பேச்சு மொழி. இதை தான் வந்து 2 வகையாக சொல்கிறாங்க. என்னதான் இந்த மாதிரி ரேடியோ, தூர்தர்ஷன் இதெல்லாம் வந்து பேச்சு மொழியாக இருந்தாலும் கூட அது எல்லாமே ஒரு விதமான எழுத்து மொழியினுடைய பேச்சு வடிவமாகத்தான் அது கொடுக்கப்படுது. ஓகேவா? ரேடியோ, தூர்தர்ஷன் இது எல்லாத்துலேயுமே வந்து இருந்தாலும் அது நம்ம பேச்சு வழக்கிலே இருக்கிற மாதிரி இல்லாமல் அது வந்து லிக்கியத்தினுடைய ஒரு வடிவமாக அது கொடுக்கப்படுது. அடுத்து பிரயுக்திக்கு ஷைலி அப்படின்றதுல வந்து அதுவும் வந்து 2 வகை இருக்கு. औपचारिक, அனுபச்சாரிக். अनुपचारिक அப்படின்றதுல நம்ம जिस रूप का व्यवहार रोजमार के जीवन में करते हैं, நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம லைஃப்ல யூஸ் பண்றோம் இல்லையா நார்மலா, அது வந்து औपचारिक அனுபச்சாரிக். அதே औपचारिक அப்படின்றது வந்து இந்த காரியாலய, அரசு அலுவலகங்கள், வேற இடங்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் இல்லாம ஒரு அலுவலக ரீதியாக நாம் யூஸ் பண்ணக்கூடியதெல்லாமே வந்து औपचारिक. இது வந்து அதனுடைய வருஷம் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க, அதை வந்து அரசு மொழியாக அந்த அரசியலமைப்பு சட்டப்படி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றதுனுடைய அந்த வருடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து காரியாலய ஹிந்திக்கு விசேஷதா. இப்போ காரியாலய ஹிந்தியினுடைய விசேஷதா அப்படிங்கும்போது இந்த காரியாலய ஹிந்தி அப்படின்றது பொதுவாக எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு பர்சனை பேஸ் பண்ணி இருக்காது. ஓகேவா? நம்ம நார்மலாக வந்து இதை நான் செய்தேன், அதை நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு. ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அரசு அலுவலகங்கள்லிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு கர்ம பேஸ் பண்ணி இருக்கும். அதை அவர்கள் செய்தார்கள், அது அவர்களால் கொடுக்கப்பட்டது, செய்யப்பட்டது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் இதுல வந்து கியா ஜாயேகா அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரசு அலுவலகங்கள்ல யூஸ் பண்ணக்கூடியது வந்து தனிப்பட்ட பர்சனை பேஸ் பண்ணி வராது. அது ஒரு அரசின் மூலியமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆணையாகவோ அல்லது அவர்களுடைய செயல்பாட்டு ரீதியான வழிமுறைகளை வழிகாட்டக்கூடியதாகவோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த வகையில தான் அமையும். ஓகேவா? ஸோ இது வந்து பர்சனை பேஸ் பண்ணி இருக்காது. இது வந்து ஏதாவது ஒரு அதிகாரியின் மூலியமாகவோ அல்லது ஏதாவது ஒரு அரசுல வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் மூலியமாக கொடுக்கப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட இதுல என்ன இருக்கும் அப்படின்னா மெயின் வந்து கர்த்தா கிடையாது. கர்த்தா அப்படின்றது வந்து அதுல மறைந்து விடும். ஓகேவா? என்ன செயல் அப்படின்ற அதனுடைய விஷயம்தான் முக்கியமான கருத்தாக இருக்கும். இதுதான் வந்து இந்த காரியாலய ஹிந்தியினுடைய பேஸ். ஓகேவா? இந்த காரியாலய ஹிந்தியில அப்படின்றதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே கர்ம வாச்சிய செய்யப்படும் பொருள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, கர்த்திருவாச்சிய கர்மவாச்சிய ஃபர்ஸ்ட் கிட்ல பார்த்துருப்போம் இல்லையா, கர்த்து கர்மா. அப்போ கர்ம பேஸ் பண்ணி தான் இது முக்கியமானதாக இருக்கும். கர்த்திருவாச்சிய அப்படின்றது கர்த்தா செய்யக்கூடிய பர்சனை மீன் பண்ணி இருக்கும். பட் இது வந்து ஹிந்தியில நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த காரியாலய ஹிந்தியில அதனுடைய லாங்குவேஜ் அப்படின்றது கர்த்தாவை பேஸ் பண்ணி வராது. பிகாஸ் இது எல்லாமே வந்து ஒரு அரசு அப்படின்றத மீன் பண்ணி தான் வரும். எந்த ஒரு தனிப்பட்ட பர்சனையும் மீன் பண்ணி வராது. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல வந்து இதனுடைய விசேஷதா ஒரு சில விசேஷதா கொடுத்துருக்காங்க. காரியாலய ஹிந்தியினுடைய லாங்குவேஜ் அப்படின்றதுல வந்து முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா இப்போ நான் சொன்னதான் இங்கே ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, கியா ஜா ரஹாஹை, அப்புறம் கியா கயா, கியா ஜாயேகா, இது செய்யப்படும், இது கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி, இது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் தான் இருக்கும். அதே வந்து இதில் எந்த மாதிரி அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னா மிசில், தஸ்தாவேஜ், காகஸ் பத்ரு, காரிய சூச்சி, அப்புறம் தத்கால் கார்வாகி, அர்ஜித் சுட்டி அப்படின்னு ஸ்பஷ்டீகரன், இதெல்லாம் வந்து ஃபைலு, ஆவணங்கள், பத்திரங்கள், இதெல்லாம் வந்து நாம் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து அதில் ஒரு ரூட் அப்படின்னா ஒரு ரூட் வெர்பாக அதெல்லாமே வருகிறது. அது எல்லாமே காரியாலய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் வேறுபட்ட வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலில் வந்து இந்த மாதிரி தஸ்தாவேஜ், காகஸ் பத்ரு, காரிய சூச்சி, தத்கால் காரியவாகி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது கிடையாது இல்லையா. நெக்ஸ்ட் காரியாலய ஹிந்தி அப்படின்றதுல வந்து
சன்ஸ்கிருத், உருது, அங்கிரேசி இந்த 3 வார்த்தைகளினுடைய, அதாவது இந்த 3 லாங்குவேஜினுடைய சக பிரயோக் எல்லாமே வந்து சரிசமமான முறையிலும் கூட யூஸ் பண்ணப்படும். ஓகேவா? இந்த 3 லாங்குவேஜும் கலந்து தான் வரும். அதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் எப்பவுமே அந்த மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து மசோதா ஸ்வீகிருத் கேலியே பிரஸ்துத். இப்போ இதில் பாருங்கள், பத்ரிகி சமரி பிரஸ்துத் கரே. பத்ரிகி அப்படிங்கும்போது அந்த சமரி அப்படின்றது இங்கிலீஷ் வருது, அப்புறம் உருது வருது, இங்கிலீஷ் வருது, ஹிந்தி வருது. இந்த மாதிரி 3 லாங்குவேஜும் கூட கலந்து வரலாம். ஓகேவா? அடுத்து காரியாலய ஹிந்திக்கே குச் அபிலக்ஷன். ஓகேவா? இதனுடைய ஒரு சில சிறப்பு, அதனுடைய ஒரு பகுப்பாய்வு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காரியாலய ஹிந்தி அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்த விஷயங்கள் தான். அதனுடைய ஒரு த்ரூ அவுட் த சம்மரி அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது வந்து லிக்கித், औपचारिक और तकनीकी होती है. ஓகேவா? இது வந்து எழுதப்படக்கூடியது. அப்புறம் औपचारिक அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நார்மல் லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி இது கிடையாது. காரியாலய அரசு அலுவலகங்களை யூஸ் பண்ணக்கூடியது. தக்னீக்கி அப்படின்னா தொழில்நுட்பம் சார்ந்த வார்த்தைகள். அப்புறம் சூச்சனா பிரதான், என்ன விஷயமோ குறிப்புகள் என்ன இருக்கோ அதை வந்து முக்கியமான செயலாக கொடுக்கப்பட வேண்டியது, என்ன இருக்கோ அது வந்து சொல்லப்பட வேண்டியதாக இருக்கு. முக்கியமான விஷயங்களுக்காக மட்டும்தான் இது வந்து இருக்கு. அடுத்து அபிதாத்மக் ஏகார்த்தக், ஒரே ஒரு மீனிங் தான். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு மறைப்பொருளோட கூட நம்ம சேர்ந்து சொல்லலாம் இல்லையா. இதை செய்யன்னு சொன்னல அப்படி நம்ம நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு புரியும் இல்லையா. ஒரு மறைப்பொருளோட சொல்லலாம், இல்லை ஒரே வார்த்தைக்கு 2 மீனிங்கோட அந்த மாதிரி சொல்லலாம். பட் அரசு அலுவலகங்களை நாம் யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை வேறு நம்ம அஃபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய எந்த லாங்குவேஜ்லேயே ஆகட்டும், நாம் இந்த மாதிரி மறைப்பொருளோட இல்லாமல் டைரெக்டாக ஒரு மீனிங்னா ஒரு மீனிங் தான், அப்படி தான் யூஸ் பண்ணணும். நேரடியான வார்த்தைகளாக இருக்கணும், மறைமுகமாக அது இருக்கக்கூடாது. அப்புறம் அப்னி பாரிபாஷிக் சப்தாவளி ஹை, தனக்குன்னு ஒரு அந்த வரையறை சொற்கள் வந்து இருக்கு. எதுக்கு? இந்த காரியாலய ஹிந்தி அப்படின்றதுக்கு. அடுத்து சப்தாவளி மில்ஜுலி பாஷா ஓங்கி ஹோ சக்தி. நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வேற ஒரு லாங்குவேஜோட இணைந்து கூட வரும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இங்கிலீஷ் ஆர் உருது அந்த மாதிரி வேற ஒரு சொற்களோட கூட அந்த வாக்கியம் சேர்ந்து வருது. அடுத்து ஷைலி பேதுஹே, இதனுடைய ஸ்டைல் அப்படின்றது டிஃப்ரெண்டாக இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அடுத்து பிரயோக்தா கோயி சர்க்காரி அதிகாரி யா கர்மச்சாரி, இதை யூஸ் பண்ணுறவங்க யாரு? ஏதாவது ஒரு அரசு அதிகாரிகளோ அல்லது அரசு அலுவலகங்களை வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களாகவோ இருக்காங்க. அடுத்து கர்ம வாச்சிய சன்ரட்சனாக்கி அதிகதா பாயி ஜாத்திகே, நம்ம சொன்னோம் இல்லையா, கர்ம வாச்சியம் கர்த்திரு வந்து முக்கியம் கிடையாது. இதுல கர்ம செய்யப்படு பொருள், அந்த அது என்ன பேஸ் பண்ணி வருதோ, எதை நம்ம பேஸ் பண்ணி அந்த செயல் செய்யப்படுதோ அதுதான் வந்து முக்கியமான கட்டமைப்பாக அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அடுத்து அணுவாது பிரதான் ஹே, அணுவாது அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது முக்கியமானதாக இதில் இருக்கு. பின்னாடி வந்து இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது இப்போ நம்ம முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களினுடைய ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். குயிக்காக அட்லீஸ்ட் எக்ஸாம் பிஃபோர் வந்து 20-21 லெசன் இருக்கா, அது ஃபுல்லாக வந்து முடிச்சா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், பட் யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல. ஐ ஹோப் இனிமேலாவது பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.